අද දවසේ අපගේ Facebook සජීවී විකාශය තුළින් අප සම්බන්ධ වෙනත් YouTube නාලිකාව තුළින් සම්බන්ධ වෙනත් ඔබව ඉතා ආදරෙන් පිළිගන්නවා. இன்று நாளே Facebook மூலமும் YouTube மூலமும் எங்களோடு இணைந்திருக்கிற உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். එමගින් තමයි සභාවේ සියලු දෙනාමත් ඉතා ප්‍රේමෙන් පිළිගන්නවා. அதே போல சபை யாவரையும் நாங்கள் அன்பாய் ஏற்றுக்கொள்ளுகிறோம். අපගේ මාතෘකාවට අපි යමු. எங்களுடைய தலைப்புக்கு நேராக நாங்கள் අද செல்வோம். දවසේ ඔබගේ වර්ධනය වීම වෙනුවෙන් මම කතා කරන මාතෘකාව நான் உங்களுடைய வளர்ச்சிக்காக நான் பேச போகிற தலைப்பானது මාංශය අභක්තිය மாம்சமும் அவபக்தியும் ලෞකික තෘෂ්ණාව කියන එක යටතේ உலக பிரகாரமான இச்சைகளுக்கு கீழாய் අවභක්තිය මම අද දවසේ කතා කරන්න යනවා. இன்றைய நாளே அவபக்தியை குறித்து நான் பேச போகிறேன். කී දෙනෙක් දන්නවද භක්තිය කියන්නේ මොකක්ද? எத்தனை பேருக்கு பக்தி என்றால் என்னவென்று தெரியும்? භක්තිය කියන එක ඔයගලගේ ජීවිතෙන් වෙන් කරලා හඳුන ගන්න පුළුවන්. பக்தியை உங்களுடைய வாழ்க்கையிலே பிரித்து பார்க்க முடியும். අවභක්තිය කියන එක ඔබ මොකක්ද කියලා දන්නවනම් அவபக்தி என்பது என்னவென்று தெரிந்தால் අපි මේ අවභක්තිය කියන එක අද දවසේ බලන්න යන්නේ. அவபக்தி என்பதை நாங்கள் இந்த நாளே பார்க்க போகிறோம். මේ අවභක්තියට අදාළ කාරණා අපගේ ජීවිතේ තියෙනවා නම් அவபக்திக்கு ஏற்ற காரணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் අපට ආශිර්වාදයට යන්න බෑ. நமக்கு ஆசீர்வாதத்துக்கு செல்ல முடியாது. කලින් සතිවල අපි මාംසය ගැන බැලුවා. நாங்கள் கடந்த வாரத்திலே மாம்சத்தை குறித்து பார்த்தோம். සමහර විට අපගේ ආශිර්වාදයට සතුරෙක් වෙන්නේ நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு சத்துருவா இருக்கிறது. ඒ යක්ෂයා නෙවෙයි. பிசாசு இல்லை. යක්ෂයා තමයි කියලා තමයි අපි ඉගෙනගෙන තියෙන්නේ. பிசாசு தான் என்று நாங்கள் கற்றிருக்கிறோம். නමුත් සමහර විට ඒක යක්ෂයාට පටවන්නත් බෑ. அதை பிசாசுக்கு நாங்கள் குறை சொல்ல முடியாது. යක්ෂයා අපගේ ජීවිතේ සිදු කරන විනාශයන් තියෙනවා. பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே அழிவை கொண்டு வருகிற காரியங்கள் இருக்கிறது. නමුත් යම්කිසි මිනිසෙක් මාംසයට ඉඩ දුන්නොත් ஆனால் மனிதன் மாம்சத்துக்கு இடம் கொடுத்தால் එතකොට තමයි යක්ෂයාට ක්‍රියා කරන්න ඉඩ එන්නේ. அப்பொழுதுதான் பிசாசுக்கு கிரியை செய்ய இடம் நாங்கள் வகுக்கிறோம். එහෙනම් හරියට බලනවා නම් நாங்கள் சரியாக பார்த்தால் අපගේ ජීවිතේ අපි මාംසයට ඉඩ දෙනකොට நம்முடைய வாழ்க்கையிலே மாம்சத்துக்கு இடம் கொடுக்கும்போது යක්ෂයා ඉබේට ක්‍රියා කරනවා. பிசாசு அவன் லேசாக கிரியை செய்வான். ඒ වගේම අපේ ආශිර්වාදයෙන් අපි පල්ලෙහාට යනවා. ஆசீர்வாதத்தில் நாங்கள் கீழே செல்லுகிறோம். එහෙනම් අපි යක්ෂයාට දොස් කියලා බෑ. ஆனால் அப்படி செய்துவிட்டு நாங்கள் பிசாசுக்கு குறை சொல்ல முடியாது. අපි මාംසයට ඉඩ දෙන්න නැතුව ඉන්න ඕන. நாங்கள் மாம்சத்துக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். ඒ වගේම තමයි අවභක්තිය. அதே போல்தான் அவபக்தியானது. අවභක්තිය කියන එක මිනිසෙකුගේ ජීවිතේ තිබෙනකොට அவபக்தி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கும்போது භක්තිවන්ත මනුෂ්‍යයට එන ආශිර්වාදය ලබා ගන්නට බෑ. பக்தி உள்ள மனிதனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. කී දෙනෙකුට පැහැදිලිද? எத்தனை பேருக்கு விளங்கியது? දෙවියන් වහන්සේ භක්තිවන්ත මනුෂ්‍යයට ආශිර්වාද කරලා තියෙනවා. தேவன் பக்தி உள்ள மனிதனுக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ භක්තියට කැමති වෙනවා. தேவன் பக்திக்கு விருப்பமாய் இருக்கிறார். භක්තිවන්ත මනුෂ්‍යයට ආශිර්වාද කරනවා. பக்தி உள்ள மனிதனை ஆசீர்வதித்திருக்கிறார். ඒ භක්තියට උන්වහන්සේ ක්‍රියාත්මක වෙනවා. அந்த பக்தி உள்ள மனிதனுக்கு அவர் கிரியை செய்கிறார். නමුත් අවභක්තිය තිබෙන අවස්ථාවේදී ஆனால் அவபக்தி ஏற்படும் நேரத்திலே දෙවියන් වහන්සේ ක්‍රියාත්මක වෙන්න කැමති වුණත් தேவன் அந்த இடத்திலே கிரியை செய்ய விருப்பமாய் இருந்தாலும் මම අවභක්තිය තුලින් සිටින නිසා நான் அவபக்தியில் இருக்கிறபடியால் උන්වහන්සේට මුකුත් කරන්න බෑ. தேவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ඒ වගේම තමයි අවභක්තිය තියෙන කෙනාගේ ජීවිතය அதே போல்தான் அவபக்தி இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில වර්ධනය වුණේ නැති ජීවිතයක්. வளர்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. අපි කියවනේ වර්ධනය නැත්තම් ආශිර්වාදය නැහැ. நான் சொன்னேன் வளர்ச்சி இல்லாவிட்டால் ஆசீர்வாதம் இல்லை என்று. හුඟක් අය කැමති දෙවියන් වහන්සේ අහස දෙකට වෙන් කරලා ආශිර්වාදය ඔඩොක්කුවට වටනවා නම්. அநேகருக்கு ஆசை வானத்தை இரண்டாய் பிளந்து ஆசீர்வாதத்தை கீழே இறக்கினார். ඒක ලේසි නේද සභාව? அது இலகுவான காரியம் ඒක சபைக்கு. ලේසි නේ. அது இலகுவான காரியம். ටක් ගාලා දෙවියන් වහන්සේ බ්ලෙසිං එවන්න ඕන. தேவன் சீக்கிரமாய் ஆசீர்வாதத்தை அனுப்ப வேண்டும். නමුත් ඔබ වර්ධනය වෙලා ආශිර්වාදය ලබා ගන්නවා නම් நீங்கள் வளர்ச்சி அடைந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்களா? ඒක ටිකක් කල්යයිද? அதற்கு காலம் செல்லுகிறது. ඒ වගේම ඒක ටිකක් අමාරුයිද? அது கடினமாய் இருக்கிறது. මං කියනනම් ආශිර්වාදය එන එක අමාරු දෙයක් නෙවෙයි. நான் சொல்லுகிறேன் ஆசீர்வாதம் வருவது கடினமான காரியம் அல்ல. නමුත් පියවරෙන් පියවර වර්ධනය එන එක ඒක ටිකක් අමාරු කාරණාවක්. நாங்கள் படிப்படியாக வளர்ச்சி அடைவது அது ஒரு கடினமான காரியம். මිනිසෙක් භක්තිවන්තව ජීවත් වෙන පිණිස மனிதன் பக்தியாய் வாழும்படியாக වර්ධනය වීමක් ඔහු තුළ අවශ්‍යයි. அவனுடைய வளர்ச்சி மிகவும் முக்கியமானது. ශක්තිමත් වීමක් ඔහු තුළ අවශ්‍යයි. பெலன் அவருடைய வாழ்க்கையில முக்கியம். ඇතුළාන්ත මනුෂ්‍යයා තුළ බලයක් ඒකට අවශ්‍යයි. உள்ளான மனிதனுக்குள்ளே ஒரு வல்லமை அதுக்கு ඒ அவசியம். දේවල්
ක්‍රිස්තියානි ජීවිතයේ තිබුණොත් විතරයි அப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை இருந்தால் மாத்திரமே මේ අවභක්තිය අපි එපා කරන්නේ. அந்த அவபக்தியை நாங்கள் வெறுக்க முடியும். දැන් ඔබ දන්නවද ඔබගේ ආත්මීක මනුෂ්‍යෙක් ඉන්නවා. உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்குள்ளே ஆவிக்குரிய ஒரு மனிதன் ඒ இருக்கிறான். ආත්මීක මනුෂ්‍යයට ඕන කරන හැම දේම හොඳ දේ උන්වහන්සේ නොමිලේ ඒකට එවලා තියෙනවා. அந்த ஆவிக்குரிய மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் இலவசமாக தேவன் அனுப்பி ඔබ வைத்திருக்கிறார். යේසුස් වහන්සේව පෞද්ගලික ගැලවුම්කාරය හැටියට පිළිගන්න විට நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது ඔබ තුළ උන්වහන්සේගේ ශුද්ධකම ධර්මිෂ්ඨකම යහපත්කම සම්පූර්ණයෙන් ක්‍රියා කරනවා. உங்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தமும் நீதியும் நல்ல குணமும் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். ඔබගේ අභ්‍යන්තර මනුෂ්‍යයා තුළ භක්තියට ඕන කරන හැම කාරණාවම සම්පූර්ණ වෙනවා. உங்களுடைய உள்ளான மனிதனுக்கு தேவையான எல்லா பக்திக்கான அவசியமான காரியங்கள் எல்லாம் முற்றுமாய் செய்யப்படும். නමුත් මේ වගේ ආත්මීක සම්පූර්ණත්වය ලබාගත් සභාව இந்த ஆவிக்குரிய காரியத்தை பெற்றுக்கொண்ட சபை ක්‍රියාවෙන් බලනකොට පිටස්තරෙන් බලනකොට අවභක්තියේ සභාව තුළ පේන්න තිබෙනවා. கிரிகையில் பார்க்கும்போது அவபக்தி சபையிலே காணப்படுகிறது. මම ඔබව බලලා මේ සභාව අවභක්තික සභාව කියලා කියනව නෙවෙයි. உங்களை பார்த்து இந்த சபை அவபக்தி உள்ள சபை என்று சொல்லவில்லை. ඔබ බලන්න තීතස් පොතේ දෙවනි පරිච්ඡේදයේ 12-13 පද நீங்கள் பாருங்கள், தீத்து புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 12, 13 வசனத்தை පොදුවේ ස්ථානයේ සභාව තුළ තියෙන අවභක්තිය ගැන කතා කරනවා. அந்த இடத்திலே சபையில் கொரிந்தி சபையிலே இருக்கிற அவபக்தியை குறித்து பேசப்படுகிறது. ඔබ කියවන්න තීතස් 2:12-13. தீத்து 2ஆம் அதிகாரம் 12, 13 வசனம். நாம் அவபக்தியை லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் உலகத்திலே நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. අවක්තිකකමද ලෞකික තෘෂ්ණාද එපා කර ආශිර්වාදලත් බලාපොරොත්තු ගැන මහෝත්තම දෙවියන් වහන්සේගේද අපගේ ගැලවුම්කාර යේසුස් වහන්සේගේද තේජසේ ප්‍රකාශ වීම ගැනත් බලා සිටීමෙන් සිහියෙන් යුක්තවද ධර්මිෂ්ඨ ලෙසද භක්තිවන්ත ලෙසද මේ ලෝකෙහි ජීවත් වන පිණිස ඒ කාරණා අප දැනුමැති කරන්නේය. මේ ස්ථානයේ තීතස් පොතේ කියනවා தீத்து புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, අභක්තිකකමද ලෞකික තෘෂ්ණාවද එපා කර. அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து ඔබගේ ආත්මික මනුෂ්‍යයා සම්පූර්ණයි. உங்களுடைய ஆவிக்குரிய மனிதன் முழுமையாயிருக்கிறான். ඒක තුල තියෙන සම්පූර්ණත්වයට තව දෙයක් අලුතෙන් එකතු කරන්න දෙවියන් වහන්සේට අවශ්‍ය නැහැ. அது சம்பூர்ணமாய் இருக்கிறபடியால் மீண்டும் ஒரு காரியத்தை அது உட்செலுத்த தேவனுக்கு அவசியமில்லை. නමුත් ගැලවීම ලැබපු ආත්මය සමග ஆனால் ரட்சிக்கப்பட்ட அந்த ஆவிக்கூடாக අලුත් කරගත්ත මනසක් අපිට තියෙන්න ඕන. புதிதாக்கப்பட்ட மனது நமக்கு வேண்டும். ඒ වගේම තමයි අප පිටස්තරයෙන් හැසිරෙන විට நாங்கள் வெளிப்படையாக கிரிகையில் நடக்கும்போது භක්තිවන්ත ජීවිතයක් අපිට තියෙන්න ඕන. பக்தி உள்ள வாழ்க்கை இருக்க வேண்டும். භක්තිවන්ත ආත්මික මනුස්සෙක් ඉන්නවා මම මානසිකව ඕන ඕන විදිහට හැසිරෙනවා කියන එක දෙන්න බෑ අපිට. பக்தி உள்ள ஆவிக்குரிய மனிதன் இருக்கிறான், நான் மாம்சத்திலே கிரிகை செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். මොකද භක්තිවන්ත කම කියන එක අපගේ පිටස්තර ජීවිතෙන් පේන්න ඕන. பக்தி உள்ளது நம்முடைய வெளிப்படையான வாழ்க்கையில் விளங்க வேண்டும். අතුලාන්තයට ගැලපෙන පිටස්තර ජීවිතයක් අපට තියෙන්න ඕන. உள்ளான மனிதனுக்கு ஒத்து போகிற ஒரு வெளிப்படையான வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். නමුත් දෙවියන් වහන්සේගේ වචනේ සභාවට අවවාද කරනවා. ஆனால் தேவனுடைய வார்த்தை சபைக்கு கட்டளை கொடுக்கிறது. අවභක්තියත් ලෞකික තෘෂ්ණාවත් ඔබ එපා කරන්න ඕන. நீங்கள் அவபக்தியையும் உலக இச்சைகளையும் நீங்கள் வெறுக்க வேண்டும். ස්වාමි පුරුෂයාගේ අවභක්තිය භාර්යාවට අයින් කරන්න බෑ සෝදලා. கணவனுடைய அவபக்தியை மனைவிக்கு கழுவி அனுப்ப முடியாது. ඒ වගේම භාර්යාවගේ අවභක්තිය ස්වාමි පුරුෂයාට සෝදලා අයින් කරන්න බෑ. அதேபோல் மனைவியுடைய அவபக்தியை கணவனுக்கு கழுவி அனுப்ப முடியாது. අවභක්තියට ගැලපෙන ක්‍රියාව ඔබ තුල තියෙනවා නම් உங்களுக்கு அவபக்திக்கு ஏற்ற கிரிகை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமா ඔබ இருந்தால் තීරණයක් ගන්න ඕනේ මම මේක එපා කරන්න යනවා. நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும், இதை நான் வெறுக்க போகிறேன். මොකද දේව වචනේ කියනවා ඔබ තමයි අවභක්තිය එපා කරන්න ඕන. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது நீங்கள் தான் அவபக்தியை வெறுக்க வேண்டும் என்று. දැන් මේ අවභක්තියට ඒකට ඉංග්‍රීසි භාෂාවෙන් ungodliness කියලා කියනවා. இங்கிலீஷ் பாஷையிலே அது துர்க்குணம் என்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. එතකොට මේ ungodliness කියන වචනයට අපි අර්ථය බලනකොට அதில் அர்த்தத்தை பார்க்கும்போது ඒකට wickedness එහෙම නැත්නම් ඒක විස්තර කරන්න මේ දුෂ්ටකම කියන වචනේ දීලා තියෙනවා. துர்க்குணத்தை பற்றி அந்த இடத்திலே வெளிப்படுத்தப்படுகிறது. එහෙනම් අවභක්තිය තියෙන ස්ථානේ
அந்த அவபக்தி இருக்கிற ஸ்தானத்திலே දුෂ්ටකම ක්‍රියා කරනවා. துர்க்குணம் செயல்படுகிறது. දැන් කාටද මේක කියන්නේ? யாருக்கு இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது? සභාවට. சபைக்கு. ඔබගේ ඇතුළාන්ත මනුෂ්‍යට ගැළපෙන ජීවිතයක් ඔබ එළියෙන් පෙන්වන්න ඕන. நீங்கள் உள்ளான மனிதனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வெளிப்படையாக காண்பிக்க வேண்டும். ඔබ ඇතුළාන්තෙන් ධර්මිෂ්ඨයි. நீங்கள் உள்ளான மனிதனிலே நீதி உள்ளவர்கள். නමුත් අවභක්තිය ක්‍රියා කරනවා නම් ඔබ තුල உங்களுடைய வாழ்க்கையில அவபக்தி கிரியை செய்தால் ඔබගේ පිටස්තරෙන් දුෂ්ට ගුණාංගය පේන්න පටන් ගන්නවා. உங்களுடைய வெளிப்படையான வாழ்க்கையிலே துர்க்குணம் வெளிப்பட ஆரம்பிக்கும். එහෙනම් ඔබ මාරු කරන්න ඕන ඇතුළාන්තයේ නෙවෙයි පිටස්තරදී. ஆனால் நீங்கள் மாற வேண்டும் உள்ளானதல்ல வெளியானதை. ඒ පිටස්තර ස්වභාවය මාරු කරන්න නම් ඔබට වචනය අවශ්‍ය වෙනවා. நீங்கள் வெளிப்படையான வாழ்க்கை மாற வேண்டுமானால் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை வேண்டும். වචනය අනුව ඔබ මාරු වෙනකොට ආශිර්වාදය ඉබේට ඔබගේ ජීවිතේ සම්පූර්ණව ක්‍රියා කරන්න நீங்கள் යනවා. தேவனுடைய வசனத்திலே மாறும்போது உங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியமும் மாறும். ඔබට ජීවත් වෙන එක අමාරු වෙන්නේ නැහැ. உங்களுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு கஷ்டம் அல்ல. දෙවියන් වහන්සේ ඔබව රැගෙන යයි. தேவன் உங்களை கொண்டு செல்வார். එතකොට මේ අවභක්තිය කියන වචනය இந்த அவபக்தி என்கிற வார்த்தை අපි විස්තර කරනවා නම් நாங்கள் அதை வெளிப்படுத்தும் போது මේක අපි අවභක්තිය කියන වචනේ විස්තර කරනවා නම් මේකට අදාළ කාරණා මොනවද කියලා අද දවසේ අපි බලන්න යනවා. இந்த அவபக்தியை நாங்கள் விளக்கம் சொல்லும்போது அதற்கான காரணத்தை குறித்து நாம் முதலாவது பார்ப்போம். දැන් අපි ඉස්සෙල්ලා කිව්වා අවභක්තිය ක්‍රියා කරන තැන දුෂ්ටකම තිබෙනවා කියලා. நான் முன்னே சொன்னேன் அவபக்தி கிரியை செய்கிற இடத்திலே துர்க்குணம் செயல்படும் என்று. දැන් සභාවක් විදියට අපි හඳුනා ගන්නට යනවා. ඒක අවබෝධ කරගන්න යනවා. අවභක්තියේ තියෙන ගුණාංග මොනවද? நாங்கள் சபையா இருந்து அவபக்தியில் இருக்கிற குணங்களை நாங்கள் கண்டு கொள்ள போகிறோம். දුෂ්ටකම ක්‍රියා කරන තැන තියෙන ගුණාංග මොනවද? துர்க்குணம் செயல்படுகிற இடத்திலே என்ன குணம் செயல்படுகிறது? මතක තියාගන්න මේක කතා කරන්නේ එළියේ ඉන්න මනුෂ්‍යයට නෙවෙයි සභාවටයි. நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த காரியம் பேசப்படுகிறது வெளியில் உள்ள மனிதன் அல்ல, சபையில் இருக்கிற மனிதனுக்கு. මේක සභාවට කතා කරන්නේ ඔබේ ආත්මික වර්ධනය වීම උදෙසායි. இந்த சபையிலே நாங்கள் இதை பேசுவது ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக. මේ අවභක්තිය කියන වචනයට පළවෙනියටම දෙනවා යහපත් ආත්මික රටාව. நல்ல ஒரு ඒ කියන්නේ ஆவிக்குரிய வாழ்க்கை. හොඳ ලයිෆ් ස්ටයිල් එකක්, ජීවන රටාවක්. ඒ කියන්නේ අද ජීවත් වෙලා හෙට එක විදියක් නෙමෙයි. එයා ලයිෆ් ස්ටයිල් එක, මෙයාගේ ජීවන රටාවම ජීවිතේම යහපත් ආත්මික ජීවන රටාවක්. வாழ்க்கை முழுவதிலும் ஆவிக்குரிய வாழ்க்கை. දැන් බලන්න අවභක්තිය ක්‍රියා කරන්නේ නැති ස්ථානයේ හොඳ ආත්මික ජීවිතයක් තිබෙනවා. அவபக்தி கிரியை செய்யாத இடத்திலே ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறது. ඒ වගේම තමයි අබත්තිය දුෂ්ටකම ක්‍රියා කරනකොට அதே போல்தான் அவபக்தியும் துர்க்குணமும் செயல்படுகிற ආත්මිකව යහපත් ජීවන රටාවක් එතන නැහැ. ஆவிக்குரிய ஒரு நல்ல வாழ்க்கை அந்த இடத்துல இல்லை. දැන් භක්තිය තියෙන කෙනා பக்தி உள்ள மனிதன் නිතරම එයාගේ බාහිර සලකුණු වලින් එයාගේ ආත්මික தત્ත්වය පෙන්눔 කරනවා. அவன் அதிகமாய் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காண்பிக்கிறான். දැන් ආත්මික ජීවිතය සහ ආගමික ජීවිතය කියන්නේ දෙකක්. ஆவிக்குரிய வாழ்க்கையும் சமய காரியமும் இரண்டாய் இருக்கிறது. ආගම නිතරම මනුෂ්‍යව බන්ධනයකට හිර කරනවා. சமய காரியம் மனிதனை கடினப்படுத்துகிறது. නමුත් ආගමික දේවල් අපි පිළිපදින්න නෙවෙයි, ආත්මික ජීවිතයක් අපි පිළිපදින්න ඕන අපිට අවභක්තිය නැත්තම්. நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை காண்பிக்க வேண்டும், சமய காரியத்தை காண்பிக்க தேவையில்லை. නික්මයාම 23:4 පද බලන්න. யாத்ராமம் 20:3 வசனம் 4 வசனத்தை பார்ப்போம். කියවන. வாசியுங்கள். யாத்ராமம் 20:3-4 வரை. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். මා හැර අන් දෙවිවරුන් තට ඇතවනු සිටව. කැපු රූපයක් හෝ උඩහසෙහිවත් පාත පොළෙහිවත් පොළවෙන් යට ජලෙහිවත් තිබෙන කිසිම දෙයක සමානාත්වයක් හෝ තට සාදා නොගනව. හරි. දැන් බලන්න මෙතන කියනවා මම ඇර වෙන දෙවිවරු උඹට සිටින්න බෑ. இந்த இடத்திலே கூறப்படுகிறது, என்னையன்றி உனக்கு வேறொரு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். අපි ගැලවීම ලැබපු අලුත මේකෙන් නේද අපේ ආත්මික ජීවිතේ පටන් ගන්නෙ. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்திலே இதில்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பித்தோம். අපිට මොනවද උගන්වන්නේ ගැලවීම ලැබපු ගම? උඹ දෙවියන් වහන්සේ හැර අර පරණ දෙවියෝ නමස්කාර කරන්න යන්න එපා. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே இதைதான் நாங்கள் கற்றுக் கொடுத்தார்கள். என்னை தவிர
தேவனை தவிர வேற யாரையும் நீங்கள் நமஸ்கரிக்க வேண்டாம் என்று. මිනිසෙකුගේ ජීවිතේ භක්තිය පටන් ගන්නෙ මෙන්න මෙතනින්. மனிதனுடைய வாழ்க்கையிலே பக்தி ஆரம்பிக்கிறது இந்த இடத்தில். ආත්මික මනුෂ්‍යෙක් ගත්තනම් ஆவிக்குரிய மனிதனை எடுத்துக்கொண்டால் ඔහු තුල உங்களுக்குள் වංචාකාර ආත්මේ ක්‍රියා කරන්න බෑ. வஞ்சகம் செய்கிற ஆவி கிரியை செய்ய முடியாது. දෙවියන් වහන්සේ අර ඉස්සර වෙනත් දෙවිවරු නමස්කාර කරන්නට ගිය අය தேவனை விட்டு மற்றவர்களை ஆராதித்த ஜனங்கள் ඒගොල්ලෝ සැබෑකමෙන් උන්වහන්සේ වෙතට හැරිලා ආවේ නැති නිසා உண்மையாகவே தேவனுக்காக விட்டு கொடுத்து வராவிட்டால் දෙවියන් වහන්සේ කිව්වා නුඹලා වෛශ්‍යාකමට යනවා. தேவன் சொன்னால் நீங்கள் விபச்சாரத்துக்கு செல்வீர்கள். මේක තමයි මිනිසෙකුගේ ජීවිතයේ තිබෙන අවබක්තිය. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அவபக்தி. අපි ආත්මික ජීවිතය ගොඩනගනවා නම් අපි අවංකව දෙවියන් වහන්සේ තුල ඉන්න ඕන. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டால் நாங்கள் உண்மையாக தேவனிடத்தில் இருக்க வேண்டும். අපගේ වචනය කියවීම අපගේ ආත්මික ජීවිතය ගොඩනගා ගන්නට කරන යාඥාව අවංකව තිබෙන්න ඕන. நாங்கள் வசனத்தை வாசிப்பதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர உதவுகிறது. අපි ආගමික ක්‍රියාව විදියට යාඥා කරනවා නම් நாங்கள் சமய பிரகாரமாக ஜெபம் பண்ணினால் ආගමික ක්‍රියාව විදියට සභාවට එනවා නම් நாங்கள் சமய பிரகாரமாக சபைக்கு வந்தால் පිටතින් ලස්සන ක්‍රිස්තියානි කාර්යෝ නැත්තම් ඇතුලෙන් කිසිම දෙයක් නැති හිස් මනුෂ්‍යව සිටිනවා නම් வெளிப்படையாக ஒரு கிறிஸ்தவனைப் போல் இருந்து உள்ளே ஒன்றும் இல்லாமல் இருந்தால் දෙවියන් වහන්සේත් එක්ක තියෙන සම්බන්ධතාවය තුල අපිට හිස්කමක් දැනෙනවා නම් தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவிலே ஒரு வெறுமை இருந்தால் අන්න ඒ ස්ථානයේ අවබක්තිය තිබෙනවා. அந்த இடத்தில் தான் அவபக்தி සැබෑ காணப்படுகிறது. සම්බන්ධතාවයක් නැති හැම ස්ථානෙම අවබක්තිය තියෙනවා. உண்மையான சம்பந்தம் இல்லாத இடத்திலே அவபக்தி கிரியை செய்கிறது. ඔබ මේකෙන් මාරු වෙන්න ඕන. இதில் நீங்கள் மாற வேண்டும். ඒ වගේම තමයි අවබක්තිය තිබෙන ස්ථානයේ මං ඉස්සෙල්ලා කිව්වා වංචාකාර ආත්මයක් ක්‍රියාත්මක වෙනවා. நான் சொன்னேன் அவபக்தி இருக்கிற இடத்திலே வஞ்சகம் செய்கிற ஆவி கிரியை செய்கிறது. දැන් මේ වංචාකාර ආත්මයක් කියන්නේ යකෙක් නෙවෙයි. வஞ்சகம் செய்கிற ஆவி ஒரு பேய் அல்ல. තමා තුලම තමා වංචා කර ගැනීමක් තිබෙනවා. நமக்குள்ளே நம்மை வஞ்சகம் செய்கிற ஒரு காரியம் இருக்கிறது. මම යාඥා කළා වගේ මට දැනෙයි. நான் ஜெபம் பண்ணினது போல் நான் உணர்கிறேன். නමුත් ඇතුලෙන් මං කිසි දෙයක් ලබාගත්ත මිනිස්සෙක් විදියට මට දැනෙන්නේ නැහැ. ஆனால் ஒன்றையும் நான் பெற்றுக்கொண்ட மனிதனைப் போல் எனக்கு உணரவில்லை. මිනිස්සු බලනකොට එයා ඉතා යහපත් හරි ආත්මිකෙක් කෙනා වගේ පෙනෙයි. மனிதன் பார்க்கும்போது ஒரு நல்ல ஆவிக்குரிய மனிதனாய் காண்பான். නමුත් දෙවියන් වහන්සේගේ ඇස් වලින් හිස් මිනිස්සෙක්ව ජීවත් වෙනවා. ஆனால் தேவனுடைய கண்களில் பார்க்கும்போது அவர் ஒன்றும் இல்லாத மனிதனைப் போல் வாழ்கிறார். අවබක්තිය ක්‍රියා කරන ස්ථානයේ තමා තමාවම රවටා ගනිමින් ආත්මික ජීවිතයක් යනවා. அவபக்தி கிரியை செய்கிற இடத்திலே தானே வீணாக்கி கொள்ளுகிற ஒரு காரியம் ஏற்படுகிறது. උදාහරණ විදිහට අපි බලමු මතෙව් 6:5. உதாரணத்திலே நான் சொல்லுகிறோம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போலிருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். තවද නුඹලා යාඥා කරන කල්හි වංචාකාරයන් කරන්නාක් මෙන් නොකරල්ලා. මක්නිසාද මනුෂ්‍යයන්ට පෙනෙන පිණිස ඔහු සිනගෝගවලත් මන්සන්දිවල සිටගෙන යාඥා කිරීමට සතුටු වෙති. සැබෑවක් නුඹලාට කියමි. ඔවුන්ගේ විපාක ඔවුන්ට ලැබී තිබේ. අන්න බලන්න මොකද්ද මේ ස්ථානයේ කියන්නේ? என்ன காரியம் இந்த இடத்துல கூறப்படுகிறது? අවබක්තිය ක්‍රියා කරන ස්ථානයේ அவபக்தி கிரியை செய்கிற இடத்திலே මේ ආකාරයේ දේවල් තමයි සිද්ධ වෙන්න යන්නේ. இப்படிப்பட்ட காரியம் நடக்க போகிறது. ආගමික ක්‍රියාව කියන්නේ சமய காரியம் என்கும்போது දෙවියන් වහන්සේ සතුටු කරන පිණිස කරන දෙයක් නෙවෙයි. தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு காரியம் அல்ல. මනුෂ්‍යයන්ව දකින පිණිස කරන දෙයක්. மனிதனை சந்தோஷப்படுத்துகிற காரியம். මේක තමාව වංචාවකට හසු කර ගැනීම. இதுதான் தானே தன்னை வஞ்சகம் செய்து கொள்ளுகிற காரியம். මේ ස්ථානයේ යේසුස් වහන්සේ පෙන්නනවා බොහෝ මනුෂ්‍යෝ පිටතින් මනුෂ්‍යෝ බලන ආකාරයට ඒ කාලේ යාඥා කළා. නමුත් ඇතුලෙන් දෙවියන් වහන්සේ ඒගොල්ලෝ දැක්කේ නැහැ. இந்த இடத்துல சொல்லப்படுகிறது வெளியில் உள்ள மனிதரை பார்க்கும்படியாக ஜெபம் பண்ணினார்கள். உள்ளான மனிதனிலிருந்து ஜெபம் பண்ணவில்லை. දැන් මම මේ ස්ථානයේ පැහැදිලி කරන්නේ මොකක්ද කියනවා නම් මේ කාරණාව සභාවට රින්ගන්ට බෑ. நான் இந்த இடத்துல விளங்கப்படுத்துகிற காரியம் என்னவென்றால் இப்படிப்பட்ட காரியம் சபைக்குள் புகுவதற்கு கூடாது. අපි දෙවියන් වහන්සේව නමස්කාර කළා නම් කරන්න ඕනේ ආත්මෙන් සහ සැබෑකම. நாங்கள் தேவனை ஆராதித்தால் ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். ඒක තමයි හරි භක්තිවන්ත ජීවිතයේ ගොඩනගන ක්‍රමය. இதுதான் உண்மையான பக்தியை வளர்ச்சிக்கிற ஒரு காரியம். මනුෂ්‍යන්ට පෙනෙන පිණිස மனிதனுக்கு காண்பிக்கும்படியாய்
දෙවියන් වහන්සේ හිත සෝදිසි කරනවා. தேவனுடைய இருதயத்தை நாங்கள் சோதிப்போம். මනුෂ්‍යන්ට පෙනෙන පිණිස மனிதனுக்கு காண்படியாக අපි කිසිම ආත්මික ක්‍රියාවක් කරන්නට අවශ්‍ය නැහැ. நாங்கள் ஒரு ஆவிக்குரிய காரியத்தை செய்வதற்கு அவசியம் இல்லை. එහෙම කරනවා නම් ඒ අවභක්තිය ක්‍රියා කරන ස්ථානයක්. அப்படி செய்வோமானால் அந்த இடத்திலே அவபக்தி கிரியை செய்கிற இடம். අපි කරුණා කරලා ඒ අවභක්තිය එපා කරන්න ඕන. தயவு செய்து நீங்கள் அவபக்தியை வெறுத்து අපි போடுங்கள். තීරණයක් ගන්න ඕනේ ස්වාමිනී මගේ ආත්මික ජීවිතය මම අවංකව ගොඩනගනවා. நாங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உண்மையாக கட்டியெழுப்புவேன். එක රාජාවලිය 8:40 ඔබ බලන්න. 1 ராஜாக்கள் 8:40 வசனம் பார்ப்போம். தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரரின் இருதயத்தையும் அறிந்தவராதலால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கும்படியே அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாய் செய்து அவனவனுக்கு பலன் அளிப்பீராக. මක්නිසාද ඔබ පමණක්ම සියලු මනුෂ්‍ය පුත්‍රයන්ගේ සිත් දන්නාසේක. ආමේන්. කිදෙනෙක් ආමේන් කියනවද? இத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள். එහෙනම් ඔබගේ එහා පැත්තේ ඉන්න එක්කෙනාට ඔබේ හිත දන්නේ නැහැ. நீங்கள் மற்ற பக்கத்தில் இருக்கிறவர்களோடு உட்கார மாட்டீர்கள். ස්වාමි පුරුෂයට දන්නේ නැහැ භාර්යාවගේ හිත. கணவனுக்கு தெரியாத மனைவியை குறித்து, භාර්යාවට දන්නේ නැහැ ස්වාමි පුරුෂයාගේ හිත. மனைவியை குறித்து கணவனுக்கு தெரியாது. නමුත් දෙවියන් වහන්සේගේ වචනය කියනවා උන්වහන්සේ විතරක්ම හැම මිනිසෙකුගේම සිත දන්නවා. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுக்கு மாத்திரமே எல்லாருடைய இருதயத்தையும் சோதித்து பார்த்து அறிய முடியும். එහෙමනම් ඔබ මනුෂ්‍යන්ව සතුටු කරන්නට නැත්නම් ඔබ පිටින් පෙනුමට ඔබ ආත්මික ජීවිතය යනවා නම් ஆகவே நீங்கள் மனிதன் பார்க்கும்படியாக வெளிப்படையான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வீர்களானால் සිත දන්න දෙවියන් වහන්සේ දකිනවා ඒ ස්ථානයේ අවභක්තිය ක්‍රියා කරනවා කියලා. உங்களுடைய இருதயத்தை தேவன் பார்க்கிறார், அந்த இடத்திலே அவபக்தி கிரியை செய்கிறது. මම ඔබට පොඩි උදාහරණයක් දෙන්නම්. ஒரு சின்ன உதாரணம் நான் உங்களுக்கு கூறுகிறேன். මගේ ජීවිතේ මං කරන හැම දෙයක්ම ආත්මිකව මං කරනවද කියලා මම විමස ගන්න நான் செய்கிற எல்லா காரியத்திலும் ஆவிக்குரிய ரீதியாக செய்கிறேன் என்று நான் விளங்க வேண்டுமானால் මම එක සිතුවිල්ලක් මොන දේ කරන්න කලිනුත් මම මගෙන්ම අහ ගන්නවා. நான் ஒரு சிந்தனையிலே நான் செய்வதற்கு முன்பதாக நான் எனக்குள்ளே கேட்டுக்கொள்வேன். මම එක ප්‍රශ්නයක් මගෙන්ම අස්සා ගන්නවා. ஒரு கேள்வியை எனக்குள்ளாய் நான் கேட்டுக்கொள்வேன். මම දෙවියන් වහන්සේට යමක් කරන්න ඕනේ කියලා තීරණය කළා නම් මම එක ප්‍රශ්නයක් ප්‍රථමයෙන් මගෙන්ම අස්සා ගන්නවා. தேவனுக்காக நான் ஒரு காரியத்தை செய்யும்போது எனக்குள்ளே ஒரு கேள்வியை நான் கேட்டுக்கொள்வேன். මේ ප්‍රශ්නෙට අකුරු ගොඩක් නැහැ. இந்த கேள்விக்கு அதிகமான எழுத்துக்கள் அல்ல. මම මගෙන්ම අසා ගන්න මේ ප්‍රශ්නෙට තියෙන්නේ අකුරු දෙකයි. இந்த கேள்விக்கு இரண்டு வார்த்தை இருக்கிறது. හරිම ලේසි. மிகவும் இலகுவானது. මම දෙයක් කරන්න කලින් நான் ஒன்றை செய்யும் முன்பதாக මේ ඇයි කියන ප්‍රශ්නේ මගෙන් අහ ගන්නවා. இது ஏன் என்கிற கேள்வியை நான் கேட்டுக்கொள்வேன். ඇයි? ஏன்? ඇයි? ஏன்? ඇයි මම මේක කරන්න ඕන? ஏன் இதை நான் செய்ய வேண்டும்? ඇයි මම සභාවට යන්න ඕන? ஏன் நான் சபைக்கு செல்ல வேண்டும்? ඇයි මම නමස්කාරයේ මග පෙන්වන්න ඕන? ஏன் நான் ஆராதனையில் வழி நடத்த வேண்டும்? ඇයි මම මේ ආත්මය නැත්තම් මේ මනුෂ්‍යව විසිට් කරන්න නැත්නම් ඇයි මම මේ මනුෂ්‍යව බලන්න යන්න ඕන? ஏன் இந்த மனிதனை நான் பார்க்க செல்ல வேண்டும்? ඇයි මම සුභාරංචි පත්‍රිකාව අරගෙන තව කෙනෙකුට සුභාරංචි කියන්න ඕන? ஏன் நான் சுவிசேஷ பத்திரிகை எடுத்து ஒரு மனிதனுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும்? මේ ඇයි කියන ප්‍රශ්නෙට මට හරි උත්තරේ වචනේ අනුව ආවනම් ஏன் என்கிற கேள்விக்கு சரியான பதில் இந்த வார்த்தையிலிருந்து வருமானால் මගේ ඇයි කියන ප්‍රශ්නෙට මමම දෙන උත්තරේ වචනයට එකඟ නම් நான் ஏன் என்கிற கேள்விக்கு நான் சொல்லுகிற பதில் வசனத்துக்கு ஒத்துப்போயும் இருந்தால் මම දන්නවා මං කරන්න යන ක්‍රියාව ආගමිකව නෙවෙයි මං ආත්මිකව කරනවා. எனக்கு தெரியும் நான் செய்கிற கிரிகை சமய பிரகாரம் அல்ல, அது ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கிறது. උදාහරණ විදියට உதாரணமாக ඔබ යම් දෙයක් කරනවා නම් நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் போது සුභාරංචි පත්‍රිකාවක් අරගෙන ඔබ යම් මිනිස්සෙකුට දෙනවා නම් சுவிசேஷ பத்திரிகை எடுத்துக்கொண்டு ஒரு மனிதனுக்கு கொடுக்கும் போது ඔබ ඇයි කියන ප්‍රශ්නේ ඔබෙන් අහගන්න நீங்கள் ஏன் என்று உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். හදවත ඇතුලෙන් එන උත්තරේ இருதயத்துக்குள் இருக்கிற பதில் ඔබ දෙවියන් වහන්සේගේ වචනයට කීකරු වෙන්න ඕන නිසා උන්වහන්සේට තියෙන ප්‍රේමෙන් තමයි මේක කරන්න ඕනේ. ඒකයි උඹ කරන්න ඕනේ කියන උත්තරය ඔබට එනවා නම් நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஆகவே தான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்ற இருதயத்தில் ஒரு பதில் வந்தால் එහෙම නැත්නම් මේ අරයා බල කරනවනේ ඒ නිසා තමයි මම මේ සුභාරංචි කියන්න යන්නේ. அவர் கட்டாயப்படுத்துகிறாரே, அதற்காக தான் நான் சுவிசேஷம் சொல்லுகிறேன். මම ක්‍රිස්තියානිකාරයෙක් වුණා නේ නිසා අනිවාර්ය සුභාරංචි කියන්න நான் ඕන. கிறிஸ்தவன் ஆகிவிட்டதினால் கட்டாயமாக நான் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். එහෙම නැත්නම් සභාවේ මිනිස්සු මොනාරි හිතුවොත් මං කිසිම සේවයක් කරන්නේ නැහැ කියලා ඒ නිසා මං සුභාරංචි කියන්න ඕන. சபையில் இருக்கிற மனிதர்கள் என்னை தப்பாக நினைத்து விட்டால் ஏதாவது ஒரு காரியம் செய்ய வேண்டும், அதற்காக நான் சுவிசேஷம்
சுவிசேஷம் அறிவிக்கிறேன் என்றால், මගේ මේ ඇයි කියන ප්‍රශ්නෙට මට වෙන වෙන උත්තර ආවනම් ஏன் என்கிற கேள்விக்கு பலவிதமான பதில்கள் வந்தால், මං ඒ කරන ක්‍රියාව ආගමිකව කරන්න යනවා. நான் செய்கிற கிரிகை சமய கிரிகையாக இருக்கிறது. මං ඇයි මේ දේ කරන්න ඕනේ කියන එකට වචනය අනුව හදවතින් ප්‍රේමෙන් උත්තරයක් ආවනම් நான் ஏன் இதை செய்கிறேன் என்கிறதுக்கு பதில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து இருதயத்திலிருந்து உண்மையாக வருமாயிருந்தால், අන්න ඒ දේ තමයි ආත්මිකව අපි කරන දේ. அதுதான் ஆவியிலே செய்கிற ஒரு காரியம். දෙවනුව අපි බලන්න යනවා මේ අවභක්තිය ක්‍රියා කරන ස්ථානයේ நாங்கள் இரண்டாவது பார்க்க போகிறோம் அவபக்தி கிரியை செய்கிற இடங்கள். නොසැලකිලිමත් භාවයේ තියෙන්ට යනවා. விளங்காத தன்மை அந்த இடத்துல இருக்க ඒ போகிறது. කියන්නේ කැලස් සැලකිල්ලක් නැහැ. ආවට ගියාවට සිද්ධ වෙන දේවල් තියෙන්ට යනවා. நாம் அறியாத காரியங்கள் அந்த இடத்துல கிரியை செய்கிறது. දැන් අපි හිතනවාද නොසැලකිලිමත් භාවය அறியாமை என்கிறது අවභක්තිය තුලින් එනවා කියලා. அவபக்தியிலிருந்து வருகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? නමුත් මේ අවභක්තියට මං කිව්වා godliness කියන වචනේ දීලා තියෙනවා. அவபக்திக்கு இன்னொரு துர்க்குணம் என்கிற ஒரு வார்த்தையை நான் கூறினேன். ඒක විස්තර කරන්න දීලා තියෙනවා wickedness නැත්නම් දුෂ්ටකම කියන වචනය. அதை விளங்கப்படுத்துவதற்காக அந்த துர்க்குணம் என்கிற வார்த்தையை நான் பாவித்தேன். එහෙනම් මේ අවභක්තිය තියෙන ස්ථානයේ දුෂ්ටකම තමයි ක්‍රියා කරන්නේ. அவபக்தி இருக்கிற இடத்திலே துர்க்குணம் தான் செயல்படுகிறது. මේ දුෂ්ටකම කියන එකට දීලා තියෙන සමාන වචනයක් තමයි මේ නොසැලකිලිමත් භාවය කියන එක. இந்த துர்க்குணத்துக்கு ஒரு ஏற்ற ஒரு அர்த்தம் கூறப்படுகிறது, அறியாமை என்கிற வார்த்தை. ඔබට තේරෙනවද මේක? உங்களுக்கு தெரிகிறதா? දුෂ්ටකම කියන එකට දීලා තියෙන සමාන පදයක් තමයි නොසැලකිලිමත් භාවය. இந்த துர்க்குணம் என்கிற வார்த்தைக்கு சமமான வார்த்தை தான் அறியாமை என்கிற வார்த்தை கூறப்படுகிறது. මම දුන්න එකක් නෙවෙයි, භාෂා විශේෂඥයෝ දුන්න දේවල්. கவனம் குறைவு என்கிற வார்த்தை கூறப்படுகிறது. රයිට්. එතකොට අපි හිතනවාද නොසැලකිලිමත් භාවයේ තියෙන ස්ථානයේ අවභක්තිය ක්‍රියා කරයි. கவனயின்மை இருக்கிற இடத்திலே அவபக்தி செயல்படும். බලමු මේ අවභක්තියට එන මේ නොසැලකිලිමත් භාවය කාරණා දෙකකින් අපිට විස්තර කරන්න පුළුවන්. அவபக்தியையும் கவனம் குறைவு என்கிற இரண்டு விதமாக எங்களுக்கு சொல்ல முடியும். ආත්මික මානසික දෙකේම නොසැලකිලිමත් භාවය තමයි. மாம்ச காரியத்திலும் ஆவிக்குரிய ரீதியிலும் கணக்கெடுக்காத தன்மை ஒரே மாதிரி தான். ඔබ වටිනා බඩු ගෙදර තියලා නිවසෙන් පිටතට යනකොට நீங்கள் பெருமதியான ஒரு பொருளை வீட்டில் வைத்துவிட்டு வெளியில் செல்லும்போது ගෙදර දොරේ යතුර ලොක් කරන්න සැලකිලිමත්ද? நீங்கள் கதவை நீங்கள் மூடுவதற்கு கவனமாக இருக்கிறீர்களா? කී දෙනෙක් එකඟද මාත් එක්ක? எத்தனை பேர் ஒருங்கிணைகிறீர்கள்? සමහර මම අත්දැකීමෙන් කියන්නේ අදිස්සිය වැඩි වෙලා මම ගේ ලොක් කරන්න නැතුව ගිහින් තියෙනවා. அவசரமாக நானே என்னுடைய கதவை மூடாமல் சென்றிருக்கிறேன். දෙවියන්වහන්සේට ස්තුති වෙන්න ඒකෙ මොකුත් නැති වෙලා තිබ්බේ නෑ. தேவனுக்கு நன்றி சொல்கிறேன், ஒன்றுமே காணாமல் போகவில்லை. භක්තිමන්ත මනුෂ්‍යයා නොසැලකිලිමත් කියලා වචනයක් ඔයාලා දැකලා තියෙනවද? பக்தி உள்ள மனிதன் கவனம் குறைவாக இருக்கிறான் என்கிற இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ගැලපෙනවද ඒක? அது அந்த வார்த்தைக்கு இணங்குகிறதா? මෙහෙම බලන්නකෝ. නොසැලකිලිමත් භක්තිවන්ත ශ්‍යාමලී. ඒක හරියද? මම ඔයගොල්ලන්ගේ නම කියන්නේ නැත්තේ මා එක්ක ඔයගොල්ලෝ වැරදි හිටියයි කියලා මම මගේම නම කිව්වේ මේ ආකාරය කියලා නෙවෙයි. මම උදාහරණයක් දෙන්නේ. නොසැලකිලිමත් භක්තිවන්ත සිස්ටර් ශ්‍යාමලී. ඒව ගැලපෙනවද? கவனம் இல்லாத பக்தி உள்ள ஷாமலி என்கிற வார்த்தை அது இணங்குகிறதா? මේ වචනේ කියනකොටම ඔයගලන්ට තේරෙනවා இந்த வசனத்தை சொல்லும் போதே உங்களுக்கு விளங்குகிறது භක්තිවන්ත කමට මේ නොසැලකිලිමත් භාවය කියන එක ගැලපෙන්නේ නැහැ. பக்தி உள்ள காரியத்திற்கும் இந்த கவனம் குறைவாகிற காரியத்துக்கும் இரண்டுக்கும் ஒத்து போகவில்லை. අභක්තික මනුෂ්‍යයට තමයි මේ නොසැලකිලිමත් කියන වචනය ගැලපෙන්නේ. அவபக்தி உள்ள மனிதனுக்குத்தான் கவனம் குறைவு என்கிற வார்த்தை இணங்குகிறது. භක්තිවන්ත මනුෂ්‍යයට සැලකිලිමත් භක්තිවන්ත මනුෂ්‍ය කියන එක තමයි ගැලපෙන්නේ. பக்தி உள்ள மனிதன் கவனமுள்ள மனிதன் என்கிறது தான் ஒத்து போகிறது. දැන් මේ නොසැලකිලිමත් භාවය අපි ගත්තනම් கவனம் இல்லாத காரியத்தை நாங்கள் எடுக்கும்போது නොසැලකිලිමත් මනුෂ්‍යයා කවදාක්වත් තමන්ගේ කොටස හඳුනා ගන්නට යන්නේ නැහැ. கவனமில்லாத மனிதன் அவனுடைய பகுதியை அவனுடைய காரியத்தை அவன் தெரிந்து கொள்ள மாட்டான். මගේ වගකීම මොකක්ද? என்னுடைய காரியம் என்ன? ආත්මික මානසික දෙකෙන්ම. ஆவிக்குரிய ரீதியிலும் மாம்ச ரீதியிலும். සභාව තුල මට කරන්න තියෙන කොටස මොකක්ද? சபையிலே எனக்கு செய்யக்கூடிய கடமை என்ன? ආත්මික මානසික දෙකෙන්ම. மாம்சத்திலும் ஆவிக்குரிய ரீதியிலும். ඒක මේ බුල් පිටක නැත්තම් මේ දේශනා කුඩුව පිටිපස්සේ දේශනා කරන දේ වෙන්න පුළුවන්. இந்த இடத்திலே போதிக்கிற காரியமா இருக்கட்டும். නැත්තම් ඔබ ඉඳගෙන ඉන්න ඔය පුටුව සෝදන එක වෙන්න පුළුවන්. நீங்கள் அமர்ந்திருக்கிற அந்த கதிரையை கழுவுகிற காரியத்தில் இருக்க முடியும். මම කළ යුතු කොටස මොකක්ද මගේ පවුල තුල?
என்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய கடமை என்ன පවුල. அந்த குடும்பத்திலே ඒ වගේම මගේ ආත්මික ජීවිතය වෙනුවෙන් මම මොනවද කරන්න ඕන? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் என்ன செய்ய வேண்டும் ඒ වගේම මගේ ආර්ථිකය වෙනුවෙන් මගේ කොටස මොකක්ද? என்னுடைய பொருளாதாரத்திலே என்னுடைய பங்கு என்ன අව භක්තිය තියෙන මනුෂ්‍යයා තමන්ගේ කොටස අඳුනන්නේ. அவபக்தி உள்ள மனிதன் தன்னுடைய கடமையை தன்னுடைய பகுதியை அவன் கண்டு கொள்ளவில்லை නමුත් තමන්ගේ කොටස හඳුලලා හරියට වගකීම ඉෂ්ට කරන මනුෂ්‍යයා භක්තිවන්ත මනුෂ්‍යයෙක්. தன்னுடைய பங்கை தன்னுடைய கடமையை தெரிந்து கொண்டு செய்கிற மனிதன் பக்தி உள்ள மனிதன் ඒ වගේම තමයි දෙවනුව මේ නොසැලකිලිමත් භාවය ගැන අපි බලනවා නම් நாங்கள் இரண்டாவதாக இந்த கவன இன்மை என்கிற காரியத்தை நான் பார்க்கும்போது අවභක්තිය ක්‍රියා කරන ස්ථානයේ අලසකමත් ක්‍රියා කරනවා. அவபக்தி செயல்படுகிற இடத்திலே கவனம் குறைவான காரியம் අලස செயல்படுகிறது කම්මැලිකම අලසකම ක්‍රියා කරනවා. சோம்பேறி தன்மை அந்த இடத்துல கிரியை செய்கிறது නොසැලකිලිමත් අලසය නැත්තම් නොසැලකිලිමත් කම්මැලියා. கவனம் குறைவான ஒரு சோம்பேறி என்கிறோம் අවභක්තිය තියෙන කෙනා නොසැලකිලිමත් කම්මැලියා. அவபக்தி உள்ள மனிதன் கவனம் குறைந்த ஒரு சோம்பேறியா இருக்கிறான் දැන් කොහෙටද අවභක්තිය එපා කරන්න අයින් කරන්න කියලා මෙතන කියන්නේ? எந்த இடத்திலே அவபக்தியை நாங்கள் இல்லாமக்க வேண்டும் තීතස් පොතේ අවභක්තිය අයින් කරන්න කියන්නේ කොතනින්ද? தீர்த்து புத்தகத்திலே அவபக்தியை எந்த இடத்தில் வெறுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது සභාවෙන්. சபையில் ඔබගේත් මගේත් ජීවිතෙන් உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் අවභක්තිය තියෙන ස්ථානයේ තමයි මේ නොසැලකිලිමත් භාවය සහ කම්මැලිකම තියෙන්නේ. அவபக்தி இருக்கிற இடம்தான் கவனம் குறைவும் சோம்பேறியா இருக்கிற தன்மையும் නමුත් භක්තිවන්ත මනුෂ්‍යයා ඉතා සැලකිලිමත් ඒ වගේම තමයි කඩිසරයි. பக்தி உள்ள மனிதன் மிகவும் கவனமாய் இருக்கிறான் மிகவும் சுறுசுறுப்பாய் இருக்கிறான். කී දෙනෙක් ආමෙන් කියන්න පුළුවන්ද? எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? එහෙම නැතත් ආමෙන් කියන්න සභාව එතකොට තමයි එක වෙන්න යන්නේ. அப்படி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை நீங்க ஆமென் சொல்லுங்க அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். ඔබ කියන්න මම භක්තිවන්තයා මම සැලකිලිමත් මම කඩිසරයි. நீங்க சொல்லுங்க நான் பக்தி உள்ளவன் நான் கவனமாய் இருக்கிறேன் நான் சுறுசுறுப்பாய் இருக்கிறேன். සමහර විට මේ කියන කාරණා එකපාර හරියන්නේ නැහැ. නමුත් ආත්මික මනුස්සයා ශක්තිමත් වෙද්දී මේක හරියන්න යනවා. இந்த காரியங்கள் ஒரேடியாக நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுவதில்லை ஆனால் ஆவிக்குரிய மனிதன் பலப்படும் போது அந்த காரியம் வெளிப்படும். ඔබ බලන්න යෙරමියා 31:38 எரேமியா 31:38 வசனம் பார்ப்போம். எரேமியா 31:38 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இந்த நகரம் அனேனியாலின் கோபுரம் முதல் கோடிவாசல் மட்டும் கர்த்தருக்கென்று கட்டப்படும். බලව හනනෙල්ගේ කොත පටන් කොනේ දොරටුව දක්වා ස්වාමීන් වහන්සේ උදෙසා නුවර ගොඩනගනු ලබන දවස් පැමිණෙන්නේය. මෙතන කියන නුවර ගොඩනගනු ලබන දවස් පැමිණෙන්නේය. நகரம் கட்டப்படுகிற காலம் வரப்போகிறது. යෙරමියා පොතේ කියනවා නුවර ගොඩනගන දවස් එනවා. எரேமியா புத்தகத்தில் சொல்லப்படுவது நகரம் கட்டப்படுகிற காலம் வருகிறது. මං ඉස්සල කිව්වා එක් එක්කෙනාට තමන්ගේ කොටසක් තිබෙනවා. நான் முன்னே சொன்னேன் ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. ඒ කොටස මොකක්ද ඔබ කරන්න ඕනේ? ඔබගේ ඒ පෞද්ගලික ජීවිත ආත්මික ජීවිත ඒ වගේ මං කිව්වා ඒ ස්ථානවල ඔබ කරන්න ඕන කොටසක් තිබෙනවා. உங்களுடைய வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலும் சபையிலும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பங்கு கடமை ஒன்று இருக்கிறது. ඔබ ගොඩ නගන්න ඕන කොටසක් තිබෙනවා. நீங்கள் கட்டி எழுப்பக்கூடிய ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது. දැන් යෙරමියා කියනවා නගරය ගොඩ නගන දවස එනවා. எரேமியா புத்தகத்தில் சொல்லப்படுகிறது நகரம் கட்டப்படுகிற ஒரு காலம் வருகிறது. ඔබ දන්නවා යෙරුසලම කොහොමද කඩා වැටුනේ? எருசலேம் எப்படி உடைக்கப்பட்டது? දේව මාලිගාව කොහොමද කඩා වැටුනේ? தேவ மாளிகை எப்படி உடைக்கப்பட்டது? සතුර ආවහම ඉස්රායල් ජාතියට ආශිර්වාදෙත් කඩා වැටුණා. பிசாசு வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் உடைந்தது. අද අවභක්තිය ක්‍රියා කරලා සභාවේ කඩා වැටිච්ච දේවල් ඔබගේ ජීවිතේ කඩා වැටිච්ච දේවල් அவபக்தியில் வாழும்போது உங்களுடைய வாழ்க்கையில் உடைந்து போன ஆசீர்வாதங்கள் යෙරමියා කිව්වා එදා ඒක ගොඩ නගන දවස එනවා කියලා. எரேமியா சொன்னான் அது கட்டப்படுகிற நாட்கள் வருகிறது. නමුත් අද මම කියනවා ඒක ගොඩ නගන දවස ඇවිල්ලා ඉවරයි. நான் சொல்லுகிறேன் அது கட்டப்படுகிற நாட்கள் வந்து முடிந்தாயிற்று. ඔබ කළ යුතු කොටස ඔබ ගොඩ නගන්න පටන් අරගන්න ඕන. நீங்கள் செய்ய வேலையை நீங்கள் சரியாக கட்டி எழுப்புங்கள். ඔබ තුල අවභක්තිය නැත්නම් ඔබ භක්තිවන්ත මිනිසෙක් නම් ඔබ අනිවාර්යයෙන් මේ දේ ගොඩ නගන්න. உங்களுடைய வாழ்க்கையில அவபக்தி இல்லாவிட்டால் நீங்கள் பக்தி உள்ள மனிதனாய் இருந்தால் அதை நீங்கள் கட்டி எழுப்புங்கள். පෞද්ගලික
පෞද්ගලික ආත්මික ජීවිත ඔබ ගොඩනගන්න. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் கட்டி எழுப்புங்கள். පවුල ආර්ථිකය ඔබ ගොඩනගන්න. உங்களுடைய குடும்ப பொருளாதாரத்தை கட்டி எழுப்புங்கள். දේව රාජ්‍ය සභාව ඔබ ගොඩනගන්න. தேவ ராஜ்யத்தை நீங்கள் கட்டி මේ எழுப்புங்கள். සමාජේ කඩාවැටිච්ච දේවල් ඔබ ගොඩනගන්න. இந்த சமுதாயத்திலே உடைந்திருக்கிற காரியத்தை நீங்கள் கட்டி எழுப்புங்கள். ඇමති කරනකම් බලාගෙන ඉන්න එපා. நீங்கள் வரும் அளவு நீங்கள் எதிர்பார்த்திருக்க வேண்டாம். ඇමති මාරු වෙන්නේ කවද්ද කියන එක දෙවියන් වහන්සේ තමයි දන්නේ. அரசாங்கம் மாறும் என்கிறதை தேவன் தான் அறிந்திருக்கிறார். නමුත් යෙරමියා කියනවා ගොඩනගන දවස් එනවා කියලා. නමුත් අද දවසේ දේව වචනය අනුව ගොඩනගන දවස් ඇවිල්ලා ඉවරයි. எரேமியா அந்த நாட்கள் சொல்லினான், கட்டப்படுகிற நாட்கள் வருகிறது, ஆனால் இன்றைய நாளிலே கட்டப்பட்டு ஆயிற்று என்கிற வார்த்தை ඔබ வந்தது. සැලකිලිමත් මිනිසෙක් විදියට ගොඩනගන්න. நீங்கள் கவனமாய் வாழ்கிற ஒரு மனிதனாய் கட்டி எழுப்புங்கள். ඔබගේ දසෙන් කොට සම්මාදන් දීම ඔබ ගොඩනගන්න. உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் கட்டி எழுப்புங்கள். ඔබගේ කඩා වැටිච්ච ආර්ථිකය ඔබ ගොඩනගන්න. நீங்கள் உங்களுடைய பொருளாதாரம் விழுந்து போயிருந்தால் அதை நீங்கள் கட்டி எழுப்புங்கள். භක්තිවන්ත මිනිසයා කවදාකවත් පරාජයට පත් වෙන්න යන්නේ නැහැ. பக்தி உள்ள மனிதன் ஒரு நாளும் தோல்வி அடைவதில்லை. ඒ වගේම තමයි ඒකේ දෙවෙනි කොටස භක්තිවන්ත මිනිසයා අලස වෙන්න යන්නෙත් නැහැ. அதே போலதான் இரண்டாவது காரியம், பக்தி உள்ள மனிதன் சோம்பேறியா இருக்க மாட்டான். දෙක ලේකම් 29:11 ඔබ බලන්න. දෙක ලේකම් 29:11 වෙනි පදය. இரண்டாம் நாளாகமம் 29:11 வசனம். என் குமாரரே, இப்பொழுது அசதியாயிராதேயுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தூபம் காட்டுகிறவர்களுமாக இருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்றான். මාගේ පුත්‍රයනි, දැන් අලසව නොසිටිල්ලා. මක්නිසාද ස්වාමින් වහන්සේ ඉදිරියේ සිටින්නටත් උන්වහන්සේට සේවය කරන්නටත් උන්වහන්සේගේ සේවයන්ව සුවඳදුම් ඔප්පු කරන්නටත් උන්වහන්සේ නුඹලා තෝරාගත් සේකයි කීවේය. මේ ස්ථානයේ කියනවා මාගේ පුත්‍රයනි අලසව ඉන්න එපා. இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது, என்னுடைய குமாரனே அசதியா இராதே. දෙවියන් වහන්සේට සේවය කරන පිණිස වචනේ කියන ඔබව තෝරාගෙන තිබෙනවා. தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக தேவனுடைய வார்த்தை கூறுகிறது, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். මේ මෙතන දෙවියන් වහන්සේගේ දරුවෝ ඒගොල්ලන්ගේ කොටස හඳුනාගෙන තියන්නේ නැහැ. இந்த இடத்திலே தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய பங்கை கடமையை அவர்கள் தெரிந்து கொள்ள இருக்கவில்லை. ඉතින් දෙවියන් වහන්සේ ඇඟිල්ලෙන් ඇනලා මතක් කරනවා උඹව දෙවියන් වහන්සේට සේවය කරන්න තෝරගෙන තියෙනවා. தேவன் அந்த இடத்திலே அவர்களுக்கு சொல்லுகிறார், தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ඒක නිසා ඔබ අලසව ඉන්න එපා, කම්මැලිකම ඉන්න එපා. ஆகவே நீ சோம்பேறியா இருக்க வேண்டாம், அசதியா இருக்க வேண்டாம். ඉතින් දැන් සමහර අවස්ථාවල මේ සභාවටත් ඇඟිල්ලෙන් ඇනලා මතක් කරන්න ඕනේ උඹව ආශිර්වාද ලබන පිණිස දෙවියන් වහන්සේ තෝරගෙන තිබෙනවා. ஆகவே இந்த நேரத்தில் நான் சபையை கை நீட்டி சொல்ல வேண்டிய ஒரு காரியம், உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். නුඹව දෙවියන් වහන්සේට සේවය කරන පිණිස නමස්කාර කරන පිණිස තෝරගෙන තිබෙනවා. தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாய், தேவனை ஆராதிக்கும்படியாய் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். නුඹව සමාජයට සාක්ෂිමත් ජීවිතයක් විදියට උන්වහන්සේ තෝරගෙන තිබෙනවා. சமுதாயத்துக்கு ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். නුඹව ආර්ථිකව උසස් වෙන්න හොඳ දේ භුක්ති විඳින්න තෝරගෙන තිබෙනවා. பொருளாதாரத்திலே ஆசீர்வதிக்கும்படியாய், நல்லதை அனுபவிக்கும்படியாய் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். එහෙනම් මේක කියනවා කම්මැලි වෙන්න එපා. ஆகவே சொல்லுகிறது, நீ அசதியா இருக்காதே, சோம்பேறியா இருக்காதே. අභක්තිය ක්‍රියා කරන ස්ථානයේ තමයි අලසකම ක්‍රියා කරන්නේ. அவபக்தி கிரியை செய்கிற இடத்தில் சோம்பேறித்தன்மை கிரியை செய்கிறது. අලසයා නිතරම තමන්ගේ කොටස හඳුනගන්නේ නැහැ. சோம்பேறி அவனுடைய கடமையை, பங்கை அறிந்து கொள்ள மாட்டான். මං කරන්න ඕනේ කොයි කවුරු හරි කරයි. நான் செய்வதை யாராவது செய்வார்கள், මං කරන්න ඕනේ එක වෙන කෙනෙක් කරයි. நான் செய்வதை வேற யாராவது செய்வார்கள். එහෙම කල් දාන්න දැන් කාලයක් නැහැ. அப்படி காலத்தை கடத்துவ காலம் அல்ல. ඔබගේ ආත්මික ජීවිතය ඔබ ගොඩනගන්න ඕන. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க கட்டி எழுப்ப வேண்டும். ඔබගේ කොටස ඔබ ගොඩනගන්න ඕන. உங்களுடைய வாழ்க்கை நீங்க கட்டி எழுப்ப வேண்டும். භක්තිය ක්‍රියා කරන ස්ථානයේ මෙන්න මේ වෙනස සිද්ධ වෙන්න යනවා. பக்தி கிரியை செய்கிற இடத்துல இந்த வித்தியாசம் செயல்படும். කී දෙනෙක් මාත් එක්කලා එකඟ වෙනවද? எத்தனை பேர் என்னோடு இணங்குகிறீர்கள்? අපි අද දවසේ කාරණා දෙකක් තමයි බැලුවේ. இந்த நாளில் 2 காரியம் தான் பார்த்தோம். අභක්තිය அவபக்தி අභක්තිය ක්‍රියා කරන ස්ථානයේ அவபக்தி கிரியை செய்கிற இடத்துல එතන දෙනවා ආත්මික ජීවන රටාව කැඩිලා කියලා. ஆவிக்குரிய வாழ்கிற அந்த காரியம் உடைந்து போய்விட்டது. අභක්තිය ක්‍රියා කරන තැන அவபக்தி கிரியை செய்கிற இடத்துல පළවෙනියටම මම කිව්වා ආත්මික ජීවන රටාව කැඩිලා ஆவிக்குரிய வாழ்கிற அந்த விதம் உடைந்து போய்விட்டது. මිනිස්සෙක් ආගමික පැත්තට හැරිලා තියෙනවා නම් එතන අභක්තිය. தேவன் மனிதன்
මනුෂෙක් ආගමික ක්‍රියාවට மனிதன் හැරිලා තියෙනවා. சமய கிரியைக்கு அவன் சென்றிருந்தான் அவபக்தி அந்த இடத்துல. දෙවනියට මම මේ අභක්තිය කියන වචනයට සමාන පද බැලුවා නොසැලකිලිමත් කියන එක. அடுத்ததாக அவபக்திக்கு நாங்கள் விளங்காத தன்மை குறித்து நாங்கள் මේ பார்த்தோம். නොසැලකිලිමත් කියන එකට ආත්මික මානසික දෙපැත්තෙන්ම මම උදාහරණ දුන්නා. மாம்ச காரியத்திலும் ஆவிக்குரிய காரியத்திலும் நான் உதாரணம் காட்டினேன். පළවෙනියට මම ඉඳගෙන කිව්වා තමන්ගේ කොටස හඳුනාගන්නේ නැති කෙනා අභක්තිකයා. நான் முதலாவதாக கூறின உதாரணம் தன்னுடைய கடமையை பங்கை அறிந்து கொள்ளாத மனிதன் அவபக்தியாயிருக்கிறான். නොසැලකිලිමත් මනුෂ්‍යයා අභක්තිකයා. சோம்பேறியாய் இருக்கிற மனிதன் அவபக்தியாயிருக்கிறான். නොසැලකිලිමත් එක கவனம் වෙනයි. குறைவான மனிதன் அவபக்தி. අලස කම්මැලි මනුෂ්‍යයා අවභක්තිකයා. சோம்பேறியாய் இருக்கிற மனிதன் මේ அவபக்தியாயிருக்கிறான். කම්මැලිකමට අපි උදාහරණ පද දෙකක් බලලා ඉවර කරමු. அந்த சோம்பேறிக்காக 2 உதாரணங்கள் பார்த்து ඔබ நாங்கள் බලන්න முடிப்போம். හිතෝපදේශය 13:4. දැන් මේවා අපේ ජීවිතේ තියෙනවා නම් අනේ මම අභක්තිකෙද්ද? ඒක ප්‍රශ්නයක් නෙවෙයි. වචනේ කියනවා ඒක එපා කරන්න. හරි ලේසි. நீதிமொழிகள் 13ஆம் வசனம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். නේද? හිතෝපදේශය 13:4 පෙරලා ගන්නකම් ඒක ආයෙ කියන්නේ දැන් මේ දේවල් අපේ ජීවිතේ තියෙනවනේ ඒක ලොකු ප්‍රශ්නයක් කරගන්න එපා. இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் பெரிய பிரச்சனையை நீங்கள் நினைக்க வேண்டாம். ඒක හිතලා නිନ୍ଦ නැති කරගන්න එපා. நீங்கள் அதை நினைத்து நினைத்து உங்களுடைய தூக்கத்தை இல்லாமாக்க வேண்டாம். හරිම ලේසි තීතස් පොතේ කියනවා. மிகவும் இலகுவான காரியம் தீத்து புத்தகத்தில் கூறப்படுகிறது. ඒක තියෙනවා නම් ඒක එපා කරපන්. அது இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே அதை நீங்கள் வெறுத்து போடுங்கள். ඒක එපා කරලා අපි අයින් කරගන්න ඕන. அதை நீங்கள் வெறுத்து அதை ஒதுக்கி வையுங்கள். ඉතින් සභාව ඔබ කියන්නේ මේක අමාරු වැඩක්ද? சபை நீங்கள் சொல்லுங்கள் இது கடினமான காரியமா? අභක්තිය එපා කරන එක අමාරු වැඩක්ද? அபக்தியை நீங்கள் வெறுப்பது கடினமான காரியமா? කම්මැලිකම එපා කරන එක අමාරු වැඩක්ද? சோம்பேறித்தன்மையை நீங்கள் வெறுப்பது கடினமான காரியமா? කම්මැලිකම එපා කරනකොට ඔබ අභක්තිය එපා කරනවා. நீங்கள் சோம்பேறித்தன்மையை நீங்கள் வெறுக்கும் போது அவபக்தியை வெறுக்கிறீர்கள். ඊට පස්සේ ඔබට ලොකු සතුටක් එයි. මම කඩිසර කම්මැලිකම එපා කරන භක්තිවන්ත මිනිස්සෙක් ස්වාමිනේ. பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிம்மதி வரும். நான் சோம்பேறித்தன்மையும் அசதியையும் வெறுக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறேன் பிதாவே நன்றி என்று. ඔබ කියන මම භක්තිවන්තයෙක්. நீ சொல்லுங்க நான் பக்தி உள்ளவன். මම භක්තිවන්තයෙක්. நான் பக்தி உள்ளவன். අයියෙන් කියන්න බය වෙන්න එපා. යක්ෂයා පැනලා දුවයි මම භක්තිවන්තයෙක්. சத்தமா சொல்லுங்க, பயப்பட வேண்டாம். நான் பக்தி உள்ள மனிதன். මං කම්මැලි නෑ. நான் சோம்பேறி இல்லை. අපි කියවමු. நாங்கள் வாசிப்போம். சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும். අලසයාගේ ප්‍රාණය ආශාවන නමුත් ඔහුට කිසිවක් නැත. එහෙත් කඩිසරයන්ගේ ප්‍රාණය තරවෙයි. කී දෙනෙක් කාමෙන් කියනවද? எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? කම්මැලියෝ ආස වෙන්න එපා. කරුණා කරලා நீங்கள் சோம்பேறியாக ஆசைப்பட வேண்டாம். තට්ටු 3-4 ගෙවල් වලට ආස වෙන්න එපා. කරුණා කරලා 3 மாடி வீடுக்கு நீங்கள் ஆசைப்பட வேண்டாம். බෙන්ස් சோம்பேறியாக இருந்து වලට රත්තරන් වලට ආස වෙන්න එපා. බෙන්ස් වලට රත්තරන් වලට ආස වෙන්න பென்ஸ் එපා. காருக்கும் தங்கத்துக்கும் ஆசைப்பட வேண்டாம். ලස්සන පෞල් ජීවිත වලට ආස වෙන්න එපා කම්මැලියෝ. அழகான குடும்ப வாழ்க்கைக்கு நீங்கள் விரும்ப வேண்டாம். සමාජයේ හොඳ ආත්මික මිනිසෙක් වෙන්න ආස වෙන්න එපා කම්මැලියෝ. சமுதாயத்திலே ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய மனிதனான் வாழ ஆசைப்பட வேண்டாம். මොකද சோம்பேறி. වචනේ කියනවා ඒ වගේ අය ආස වුණාට ඒක ලැබෙන්නේ නැහැ කියලා. வசனம் கூறுகிறது அப்படி ஆசைப்பட்டாலும் அது அவனுக்கு அனுபவிக்க முடியாது என்று. නමුත් ධර්මිෂ්ඨයා ආස වෙන යහපත් දේ උන්වහන්සේ දෙනු ලබනවා. ஆனால் நீதிமான் ஆசைப்படுகிற காரியத்தை தேவன் அனுப்புவார். උනන්දුව කඩිසරකම තියෙන මනුෂ්‍යයා ආත්මික ජීවිතේ මානසික ජීවිතේ දෙකේම ජය ගන්නට යනවා. ஆமென். சுறுசுறுப்புள்ளான மனிதன் எல்லா காரியத்திலும் மாம்சமான காரியத்திலும் ஆவிக்குரிய காரியத்தை எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள போகிறான். මම ඇත්තටම සතුටු වෙනවා මේ බ්‍රදර් ක්‍රිස්ටි ගැන. எனக்காக அவர்கள் சந்தோஷப்படுகிறார். මම ඒක උදාහරණයක් විදියට කියන්නම්. ஒரு உதாரணமாக கூறுகிறேன். මෙයාගේ රැකියාව මොකක්ද කියන එක ඔබ දන්නවා. என்னுடைய தொழில் என்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். මෙයාගේ රැකියාවම කරන අනික් අය අඬාගෙන යන කාලවල් වල நான் செய்த தொழிலை மற்றவர்கள் செய்து கொண்டு அழுது கொண்டு இருக்கும் காலத்திலே නමුත් මෙයා දෙවියන් වහන්සේගේ සැපයෙන් ගිහින් තියෙන එක මම දැකලා තියෙනවා. தேவனுடைய ஆசீர்வாதத்திலே வாழ்ந்ததை இவர் වැඩ கண்டிருக்கிறார். කරන්න ගියාම කවදාකවත් කම්මැලි නැති සහෝදරයෙක්. வேலை செய்யும் போது நான் சுறுசுறுப்பாக செய்கிறவர். මම දන්නේ කොහොමද කියනවනම් මගේ නිවසේ වැඩවලට මගේ මහත්තයාට උදව් කළා. என்னுடைய வீட்டு வேலைக்கு அவருடைய கணவருக்கு நான் உதவி செய்தேன். ඒ රෑද පාන්දරද බ්‍රදනේ පාන්දර වෙනකන් එළි වෙනකන් ඒ වගේ උනන්දු වෙලා කරලා තියෙනවා ආශිර්වාදයක් ඇත්තට. விடிய கால் மட்டும் வேலை செய்து ஆசீர்வாதத்துக்காக பாடுபட்ட ஒரு மனிதன். නායෙන් අඬාගෙන යන අය ආර්ථිකයට ඇත්තටම බලන්න මේ කම්මැලිකම ඔබේ ජීවිතේ තියෙනවද කියලා. வாயில் அழுது கொண்டு புலப்படுகிறவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே சோம்பேறித்தன்மை கிரியை ඔබ செய்யும். දක්ෂයෙක් නම් කඩිසරයෙක් නම් ඔබගේ බොස් ඔබ උසස් කරයි. நீங்கள் சுறுசுறுப்பான மனிதனாக இருந்தால்
உங்களுடைய boss உங்களை உயர்த்துவார். ඒ වගේම තමයි ඔබගේ රැකියාව තුල ගොඩාක් කස්ටමර්ස්ලා ඔබව සොයාගෙන මෙයා ළඟට ගියොත් තමයි මගේ වැඩේ කරගන්න පුළුවන් உங்களுடைய කියලා. வியாபாரத்தில் அநேகர் கஸ்டமர்ஸ் உங்களை தேடி வருவார்கள், இவர் இடத்துக்கு போனால் என்னுடைய காரியம் நடைபெறும் என்று. නමුත් ඔබේ ගාණ ටිකක් වැඩි වුණත් ඔබේ සර්විස් එක හොඳයි නම් මිනිස්සු ඔබව හතර කොනේ ඉඳලා හොයාගෙන එයි. உங்களுடைய பணம் அதிகமாக இருந்தாலும் உங்களை தேடி வருவார்கள் காரியம் நல்லதா இருந்தால். ග්‍රෝසරි ෂොප් එකක් නැත්තම් කඩේකට යන්න. ஒரு கடைக்கு நாங்கள் செல்லும்போது බඩු ටිකට වරුවක් යනවා නම් ඇදලා හොයලා දෙන්න ඇත්තටම මම නම් යන්නේ නැහැ. ஒரு பொருளை எடுப்பதற்கு அதிகம் நேரம் எடுத்தால் நான் அந்த கடைக்கு செல்வதில்லை. ටක් ටක් ගාලා මට ඕන ටික දාලා මට ඕන දේ හොයලා බලලා දෙනවා නම් මම එතනට තමයි යන්නේ ගාන චුට්ටක් වැඩි වුණා. சீக்கிரமாய் போட்டு அந்த பொருட்களை கொடுக்குமா இருந்தால் அந்த இடத்துல விலை அதிகமாக இருந்தால் அந்த இடத்துக்கு தான் நாம் செல்வோம். ආර්ථිකයේදී ඔබ සැලකිලිමත් වෙන්න ඔබ භක්තිවන්තයෙක් නම් ඔබ අනිවාර්යයෙන්ම ආශිර්වාදයෙන් උඩට යනවා. உங்களுடைய பொருளாதாரத்தில் நீங்கள் கவனமாயிருங்கள். பக்தி உள்ள மனிதனாக இருந்தால் நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வீர்கள். ඒ වගේම තමයි ඔහුගේ ජීවිතය තුළ පුදුම ජොලිතකමක් පුදුම උනන්දුවක් දකින්න පුළුවන්. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம், உண்மையான சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். ඒ වගේම තමයි දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා මේ භක්තිවන්ත කම උදෙසා අපි උත්සාහ කරන්න ඕන. நாங்கள் பக்திக்காக நாங்கள் மிகவும் கடினமாய் உழைக்க வேண்டும். එහෙනම් අපි භක්තිවන්ත මිනිසෙක් නම් நாங்கள் பக்தி உள்ள மனிதனாக இருந்தால் කවදාකවත් උත්සාහය අතාරින්න ඕනේද? நாங்கள் நம்முடைய முயற்சியை கைவிட வேண்டுமா? අභක්තිය තියෙනවා නම් ඒක එලවලා දාන්න. உங்களுடைய வாழ்க்கையில அவபக்தி இருந்தால் அதை விரட்டி போடுங்கள். ඔබ උත්සාහවන්ත වෙන්න. நீங்கள் முயற்சி செய்யுங்கள். භක්තිවන්ත කම උදෙසා ඔබ කරන්ට යන්න හැමදේම සඵල වෙනවා. பக்தி உள்ள காரியத்துக்காக செய்கிற எல்லா காரியமும் உங்களுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கும்.